விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. ரொம்ப ஹாப்பியான நியூஸு. ஸோ 3 years ஆஃப் वक्लुली. ஸோ அந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்து 3 வருஷம் ஓடிடுச்சு. ஒரு 3 நாள் முன்னாடி தான் வந்துச்சு. நான் அப்படியே கரெக்டாக டைம் பார்த்து பிளான் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். ஒரு 56வது எபிசோடுக்கு மேலே நம்பரிங் போடுறதை விட்டுட்டேன். ஸோ எப்படியும் 74-75 எபிசோடு தான் வந்திருக்கும். ஒரு 3 வருஷம் ஓடினதே தெரியல. அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சு. லாக்டவுனில் ஆரம்பித்து அப்படியே ஓடிடுச்சு 74 எபிசோடு. ஆனால் உண்மையை சொல்கிறேன், நானும் யூடியூப்பில் முதல்ல வீடியோ ஆரம்பித்தேன். 2016 ஏதோ வீடியோ போட ஆரம்பித்தேன். ரொம்ப முன்னாடி இருந்திருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். படம் எடுத்திருக்கேன், வெப் சீரிஸ் எடுத்திருக்கேன், காமெடி பண்ணியிருக்கேன், யூடியூப் சேனல் எடுத்திருக்கேன், ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருக்கேன், ஆர்ஜியாக இருந்திருக்கேன். நான் பண்ணாத ஆர்ட் ஃபார்ம் இல்லை, இன்டர்நெட் ஆர்டிஸ்ட்னே போட்டிருப்பேன். நான் மனசார ஒரு விஷயம் பண்ணி அதை மனசார எனக்கு உட்காந்து வெறும் சந்தோஷத்துக்காக மட்டுமே நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அது இந்த பாட்காஸ்ட் மட்டும்தான். வீடியோவாக இருக்கட்டும், ஸ்டாண்டப்பாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்று பண்ணுவோம். அது மூலமாக நமக்கு ஒரு லாபம் ஒன்று வரணும், ஃபினான்ஷியலாக வரணும், ஒரு பாராட்டு வரணும், அதை ஜெயிக்கணும், அது மூலமாக அடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருக்கும். அழுத்தம் விட ஒரு தேவை இருக்கும். நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா எல்லோரும் பாராட்டணும், கை தட்டணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கணும், இருந்து ஆகணுங்கிற மாதிரி தான் அது. ஆனால் இந்த பாட்காஸ்ட் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் டோட்டலாக வேறு. சும்மிவன காவிங்களை நீங்கள் பண்ணுங்கண்ணே, இது வேறு மாதிரி ஒரு அன்புனே அப்படின்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் செக்ஷன் இல்லாதது அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் இன்டர்நெட்லேயே இருந்து வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கமெண்ட் போட முடியாதுங்கிற போது வம்புக்குன்னு உள்ளே வர்றவங்க அதுக்குள்ளே வாய்ப்பு இல்லை. ஸோ அது கேட்டுட்டு நேரில் பார்த்து சொல்லுவாங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்டில் வருவாங்க. நிறைய முறை சொல்லியிருப்பேன், எனக்கு ஸ்பாட்டிஃபைக்கு மட்டும் பேராவானு கமெண்ட் வரும். நேற்று வரைக்கும் யாரோ ஒரு பையன் ரொம்ப ஷையினேன், டெய்லி அழுகுறேன், ஒரே கோவம், நிறைய பேர் ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கே தெரியுது, வருத்தப்படுறேண்ணே, சாரிண்ணே, உன் பாட்காஸ்ட் தானே மாற்றுச்சின்னு சேஞ்ச் பாட்காஸ்ட் பற்றி ரிப்ளை பண்ணேன். கவலைப்படாதடா, நானும் அதே தான், எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறேன், எனக்கும் ஒரு டவுனாக இருக்குது, கவலைப்படாத, சரியாக போயிடுண்ணே, அண்ணே தேங்க்ஸ்ண்ணேன்னு சொல்லிட்டு இது மாதிரி டெய்லி யாராவது ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஏன்னா பாட்காஸ்ட் கேட்டு ரிப்ளை பண்ணுறவங்க ரொம்ப அது ஒரு மாதிரி இவர் எப்படி மெசேஜ் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிப்பாங்க போல். நம்ம அவ்வளோ பிஸியும் கிடையாதுங்கிறது அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன், அவ்வளோ ஃபேமஸ்லாம் இல்லைப்பா நான். நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஹார்ட்டு, அந்த ஒரு தேங்க்ஸ்ப்பாங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு தெரியும். நமக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம்ல, நமக்கு பதில் வராதா, சரி இவங்ககிட்ட சொல்லுவோம், யாரோ ஒரு ஆள் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன், இவங்ககிட்ட சும்மா சொல்லுவோம் மனசில் இருக்கிறத அப்படின்னு. ஏதோ ஒரு அண்ணனுக்கு, ஒரு தம்பிக்கு, ஒரு ஆளுக்கு ஒருத்தவங்க அங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நாட்டில் இருந்தெல்லாம் கடல் கடந்தெல்லாம் அந்த ஒரு ஆர்ட்டு, அண்ணே நீயாண்ணே உண்மையில் நீ தான் பேசுகிறதாலாம் கேட்பானுங்க சில பசங்க. ஏன்டா இவ்வளோ ஷாக்காக வர, நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கோம், ரிப்ளை பண்ண மாட்டாங்க, இல்லைப்பா அவங்களாம் பிஸியாக இருப்பாங்க, எனக்கு மொத்தமே 4 மெசேஜ் தான் வரும்னு சொல்லி சிரிச்சுட்டு அதை ஜாலியாக்கிடுவேன். பாட்காஸ்ட் எனக்கு அப்படி ஒரு காமெடியில் நல்லா இருந்துச்சுண்ணே, ஆஹா லொல் செம்ம காமெடி வைப்புனே அப்படிம்பாங்க. ஆனால் என் வாழ்க்கையே மாற்றுச்சுனே அப்படின்னு எனக்கு ஒரு என்னை ஒரு சீரியஸான ஒரு ஆளாக என்னை இப்படி என்னை பார்க்க முடியும் அப்படிங்கிறதே எனக்கும் ஆச்சரியம், அவங்களுக்கும் ஆச்சரியம். சும்மா கெட்டாத பேசுகிற பையன் தான் அவன், இன்னும் சும்மா வம்பு இவன், ஓவர் வாய் இவன்ங்கிற தலக்கணம், அருவை பிளேடு அப்படிங்கிறலாம் அந்த காமெடியில் வரும். நான் ஒன்று வேலை செய்யுது இல்லை வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் நீ அண்ணன் மாதிரி, உன்னால் தான் நான் தூங்குறேன், உன்னால் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சூசைடல் தாட் தோணுச்சு, பாட்காஸ்ட் கேட்டு எனக்கு வாழணுன்னு இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு கண்ணில் தண்ணியை வர வைக்கிற வார்த்தைங்கன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நான் வேறு பல ரூபங்களில் யூடியூப்பில் உலாவுறேன். எனக்கு இது எனக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு. என் படம் வரும்போது, என் படம் பிரச்சனை வரும்போது, ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் உங்ககிட்ட தான் நான் பாட்காஸ்ட்டில் ஹீலிங்னே போட்டு பேசுகிறேன். எந்த ஒரு ஃபிலிம் மேக்கருக்கும் அது மாதிரி அமைஞ்சிருக்காது. நான் ஆற்றிக்கிறேன், ஆற்றல் மங்களை மனசு விட்டு பேசிக்கிறேன்னு எனக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம்ல, அது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆறுதலாக இருந்துச்சு அந்த டைமில். அது ஒரு மாதிரி அழகான மெமரி தான் எல்லாமே. அதான் இன்றைக்கி 3 வருஷம் ஆகிடுச்சு. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஜோக் பாட்காஸ்ட்டை தான் ஆரம்பித்தேன். சும்மி டீம் கிட்டலாம் அமைச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடான்னு ரிவ்யூக்காகலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 3வது பாட்காஸ்ட் ஓஷோ சொல்லும்லேருந்து என்னோடய தனிப்பட்ட அது ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு, நீ பேசு
பர்சனல் ஒரு சோகத்துலேருந்து பேசிட்டு போயிட்டேன். தனியாக ஓஷோவை பற்றி பேசிட்டு வச்சுட்டு காலைல நல்லா கவனிங்க, எந்த ஒரு ஜெயிக்கணுங்கிற உந்துதலும் இல்லாமல் மனசார ஒரு ஆர்ட் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அது எனக்கு திருப்பி ரிப்ளை வருங்கிற ஐடியாவும் இல்லை. ஆனால் காலைல பார்த்தா ஒவ்வொருத்தங்களும் மெசேஜ் அனுப்புகிறேன், எனக்கு ஒரு நடந்திருக்குண்ணே, எனக்கு ஒரு நடந்திருக்கு. அப்போ தான் என்ன ஒரு தனி மனுஷனாக ஒரு சீரியஸான ஆளாக இந்த உலகம் ஏற்றுக்கும் போல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் ரைட்டு நமக்கு ஒன்று சொல்லுது, நமக்கு இப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லுதுன்னு தொடர்ந்து அதை பற்றி பேச ஆரம்பித்தேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டுக்காகலாம் நான் புக்கெல்லாம் படிக்கிறதோ இதுக்காக நான் ரெடி பண்ணுறது எதுவுமே கிடையாது. நான் புக்கு படிக்கிறது, விஷயம் சேகரிக்கிறது, வாழ்க்கையில் கவனிக்கிறது எல்லாமே டெய்லி நடக்கிற விஷயந்தான். அது எல்லாம் பாட்காஸ்ட் பேசும்போது எடுத்து வந்துடும். ஏன்னா இதுக்குன்னே படிச்சுட்டு நான் ஒன்று பேசுகிறேன்னா உங்களுக்கு பாட்காஸ்ட்லேயே தெரியும் நேற்று படிச்சுட்டு வளர்றான் அப்படின்னு. அது ஒரு அதாவது இப்போ சினிமாவோ வெப் சீரிஸோ டெம்பிள் மங்கியோ ஒவ்வொரு ஜானருக்கும் நம்ம படித்த எல்லாமே கொண்டு போய் அதில் காட்டணும்னு தேவையில்லை. என் மேலே விமர்சனம்லாம் வரும்போது இவ்வளோ படிக்கிற ஏன் இப்படி எடுக்கிற அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்தந்த இதுக்கு தேவையான ஒரு அறிவு ஒன்று இருக்கும், வேறு மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கும். எனக்கு மீதி எல்லாமே பாட்காஸ்ட்டில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போது வேறு எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷுவல் மீடியம்னா ஒரு செலவு இருக்குது, ஒரு ப்ரொடியூசர் இருப்பார், ஒரு கதை சொல்லணும், ஒரு நேரம் இருக்கும், ஃபார்வேர்டில் ஒரு டைம் ஒன்று போகும். இன்றைக்கி ஆரம்பித்தா ஒரு 2 வருஷம், 1 வருஷம், 6 மாதம் நம்ம நினச்சதை அதை எடுத்து அதை பேசி அதை நேரில் பார்க்குறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் எனக்கு பாட்காஸ்ட் அப்படி இல்லை. ஃபோன் எடுப்பேன், ஆன் பண்ணுவேன், பேசுவேன், அப்லோடு மட்டும் தூங்கிடுவேன். எடிட்டிங் கூட பெருசாக இருக்காது. என்ன எடிட்டிங் பண்ணுவேன்னா, நான் எப்போயாவது ஏப்பம் விட்டுருவேன், இருமிடுவேன், இல்லை தும்மல் வந்துடும், புறம் வந்துடும், யாரும் டோரை திறந்துருவாங்க, அதை மட்டும் தனியாக வேவ் ஃபார்ம் காட்டும், கட் பண்ணிட்டு போட்டுருவேன். அவ்வளோதான். 10 நிமிஷம் எடிட் முடிச்சிடுவேன். தமிழில் நானே பண்ணிவிட்டு இவ்வளோ டீம் இருக்காங்க டெம்பிள் மங்கியில், யாரையுமே உதவி கேட்காம நானாக தனியாக பண்ணுறது தான் இந்த பாட்காஸ்ட். நைட்டு தான் முக்கால்வாசி பேசுது. நைட்டு ரூம் வீட்டிலாம் சொல்லிடுவேன், நான் இன்றைக்கி பாட்காஸ்ட் பேச போகிறேன், டோன்ட் டிஸ்டர்பின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு டிம் லைட் போட்டுட்டு ஃபோனில் தான், என் ஃபோனில் தான். இது நான் 83வது கிளிப்போ ஆடியோ கிளிப்பு ஃபோனில் தான் இருக்குது. ஏன்னா ஸ்பாட்டிஃபைல ஒரு முறை மீட்டிங் கூப்பிட்டுட்டு எந்த மைக்கில் பேசுகிறீங்க, கேன் வி நோ த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்? இல்லைங்க ஃபோனில் தாங்க பேசுகிறேன். எப்படி ஃபோன்லேயே ஆடினாங்க. இல்லைங்க எதில் பேசுகிறோன்னு முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறோன்னு முக்கியம்னு டைலாக்லாம் விட்டுட்டு மாறி போச்சு. அதான் சொல்லுவாங்க நிறைய ஜோக் அண்ணன் டிப்ரெஷனாக இருந்தால் பாட்காஸ்ட் போடுவார் அப்படிம்பாங்க. ஆனால் அது ரொம்ப ஒரு அழகான விஷயம் கூட. நம்ம ஒரு மாதிரி வருத்தமாகவோ சோகமாகவோ நெஞ்சை அடைச்சிக்கிட்டு இருக்கும்போதோ நமக்கு பகிர்ந்துக்க ஷேர் பண்ணிக்க யாருமே இல்லைங்கிற ஒரு கொடுமை ஒன்று இருக்குது தெரியுமா வாழ்க்கையில். ஆனால் பாட்காஸ்ட்டில் எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இருக்கும்போது எனக்கு தனியாக இருக்கோங்கிற அந்த ஃபீலே இருக்காது. அதே மாதிரி கேட்குற நீங்களும் என்கிட்ட பேசும்போது ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா அதே தான் அங்கேயும் இப்போது எனக்காவது ஒரு 10-20 மெசேஜாவது வரும். அங்கிட்ட அனுப்புகிற பசங்க யார், அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு எதுவுமே தெரியாது. பார்த்து முடிஞ்ச அளவுக்கு பேசிடுறது. ஒருத்தர் முறை பாம்பேலேருந்து அண்ணே அவங்க கூட கால் பேசணும் ஒரு முறை நான் ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சிட்டே இருந்தார். ஃபேஸ்புக் காலே பண்ணேன். நடுவுறார், தனியாக இருக்கேன், வீட்டு விட்டுட்டு இங்கே தனியாக வேலை செய்கிறேன், ஆனால் அதுக்கான மரியாதை என் ஊரில் இல்லை, எதுக்கு நான் போகணுன்னு இருக்குது, ஒரு மாதிரி இருக்கேன், தனியாக இருக்கேன், ஏதாவது பேசினேன் அப்படின்னாங்க. இது மாதிரி எவ்வளவு மனசு தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோன்னு யோசிங்களேன். வீட்டுக்காக சம்பாதிக்க வெளிநாடு போனவங்க நிறைய பேர், தனியாக இருக்கிறவங்க, சந்தோஷமாக இருக்கிறேன்னு காட்டிட்டு வெளியில் சோகமாக இருக்கிற நிறைய பேர், எவ்வளவு மனசு லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் பண்ண தப்புக்கு புழுங்கி எத்தனை மனசு அழுதுகிட்டு இருக்குது, ஏமாற்றப்பட்ட எத்தனை மனசு குமுறிக்கிட்டு இருக்குது, பழித்திக்கு எத்தனை மனசு வெளியே அந்த தைரியத்தை காட்டிக்காமல் உள்ள அது குமுறிக்கிட்டு இருக்குது, சந்தோஷத்தை பகிர்ந்துக்க கூட ஆள் இல்லாமல் எவ்வளோ பேர் தனியான சோல்கள்லாம் உலகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த தனியாக இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்கன்னு பாட்காஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா தனிமை அவ்வளோ பெருசாக ஷேர் பண்ணும்போது தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாருமே இருப்பாங்கன்னு வாய்க்கிறது இல்லை. நிறைய பேருக்கு வாழ்க்கை தனியாக இருக்கிற மாதிரி அமைஞ்சிடும். தனியாகவே பிறந்து வளர்ந்து எந்த ஒரு அன்பும் இல்லாமல் ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களே மாறி மக்களை நம்பாமல் கல்லாகி சில பேரை மட்டும் நம்புவாங்க. அதுவும் பொய்யாயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே வெறுக்கிற அளவுக்கு அது எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் சில சமயம் ரொம்ப தனியாகிடுவேன். சில சமயம் என்னை பார்த்துக்க என் குடும்பம், நண்பர்கள், டீம் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் சில சமயம் நம்மளை தனிமை அப்படி அடிக்கும். அப்படியே அடித்து அமைதி உட்காந்து இந்த ஓஷோ எனக்கு அப்பா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு பர்சனல் அப்பா ரொம்ப ஒரு மாதிரி நல்ல மனுஷன். ஆனால் கொஞ்சம் எனக்கு அப்பாவாக அந்த அன்பு எனக்கு அவர்கிட்ட கிடைச்சதே இல்லை.
ஆனால் யாரோ ஒரு ஆள் ஒருத்தன் 300 புக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். நான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிற டைமில் அவர் எனக்கு இருந்தார். அந்த 320 இங்கிலீஷ் புக்கு பிடிஎஃப் உட்காந்து ஸ்ரீபெரும்புதூரில் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வயசாக அப்புறம் ரிலீஸ் ஆகாமல் ஏதோ லூஸ் மாதிரி ஏதோ பண்ணி நிறைய பணத்தெல்லாம் எழுதி உட்காந்துருக்கும் போது ஒவ்வொரு லைனாக படிக்க குமாரனன் தராரு. படிக்க கண்ணில் இருந்து தண்ணி. இந்த ஒரு பதிலுக்காக தானே இவ்வளோ வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் படிக்கும் போதும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு கண்ணில் இருந்து. நமக்கு தெரியும்ல இதுதான் நமக்கான பதில், நம்ம வாழ்க்கைக்கான ஆன்சர்னு. அதை அந்த ஆள்கிட்ட பார்த்தேன். அதனால தான் எல்லோரும் என்னென்னமோ திட்டுவாங்க. அந்த ஆள் ஃப்ராடு, அந்த ஆள் செக்ஸ் குரு, ஏமாத்தனா. இல்லை, நான் என் மனசுக்குள்ளே ஒரு ஓஷோ வச்சுருக்கேன், நல்லா இருக்கு எனக்கு போதும். இன்னைய வரைக்கும் நான் அந்த ஆள் புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு 2 பக்கம் என்னை காப்பாற்றிடு, என்னை இன்றைக்கி நாளை ஓட்ட விட்டுடு, மறுநாள் என்னை தாண்ட வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இளையராஜா மிஷ்கின் அப்பான்னு கூப்பிட ஆசைப்பட்டார், ஆனால் திட்டாருன்னு சொல்லி தான் வருத்தப்பட்டிருந்தார். அது எனக்கு புரியுது அது என்னதுன்னு சொல்லிட்டு. சில பேர் அப்படி கூப்பிட ஆசையாக இருக்கும் நமக்கு. அது அப்படி தான். அது மாதிரி அவர் வாழ்க்கையில் இன்னும் இருக்கார். வேன்கோவை பற்றி. வேன்கோ நிறைய எனக்கு ஒரு பொண்ணு கிஃப்டே கொடுத்தாங்க. மதுரையில் ஒரு கல்யாணத்தில் ஒரு பொண்ணு வேன்கோ பொம்மை வரைஞ்சி, அதாவது தச்சு ஃபோட்டோ கூட போட்டிருப்பேன், கிஃப்டே கொடுத்தாங்க. மதுரையில் இருக்கிற ஒரு பொண்ணு வேன்கோ ரொம்ப பிடிக்குண்ணே, யாருமே பேச மாட்டாங்க, நீங்கள் பேசுகிறீங்க, என் உயிரை அவர் வச்சுக்கோங்கண்ணே இந்த பொம்மையை. அதெல்லாம் எனக்கு அவனை வேன்கோ நினச்சி பாருங்களேன். டச்சில் எங்கேயோ ஒரு இடத்துல அனாதையாக வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காம செத்து போனவன் 2022 ஒரு பொண்ணு அவனோட பொம்மையை செஞ்சு இன்னொருத்தனுக்கு தருது அண்ணான்னு சொல்லிட்டு போது எனக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்காதுல அவன் அன்பு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டேன்னு. இப்போ நான் ஒன்று பேசுகிறேன், நீங்கள் உடனே எனக்கு சொல்கிறீங்க நல்லா இருக்குன்னு. வேன்கோக்கு யார் இருந்தா? அந்த கேன்வாஸை தூக்கிட்டு வெயிலில் நடந்துக்கிட்டு ஓடிட்டு பைத்தியக்காரத்தனமாக கடலை பார்த்துக்கிட்டு எல்லோ கலர் கிடைக்காம அந்த கெமிக்கலை வாயில் போட்டு மென்டலாகி கடைசியில் சுட்டுக்கிட்டு நான் முடிஞ்சளவுக்கு வரைஞ்சிட்டேன், யாரும் வாங்கணும்னு தேவையில்லைன்னா அவன் தம்பிக்கு எழுத லெட்டர்லாம் ஒவ்வொரு லெட்டரும் வலி, பெயின், கண்ணீர். அது ஒரு பெயிண்டிங் விற்காமல் செத்து போனவன் ஒருத்தன். இன்றைக்கி பெங்களூர் வரைக்கும் வேன்கோவோட 3D கேலரி. அவங்க வாழ்க்கைக்கான அர்த்தம் அவங்க சாகும் போது கடைசி நொடியில் அவங்களுக்கு தெரியும் நம்ம எதுக்கு வாழணும். அதுக்கப்புறம் அவங்க பண்ணது என்னவா போகுது, யார் எடுத்துக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அந்த மொமெண்ட்டில் அவன் தனக்கு திருப்தியாக இருந்துட்டு கண்ணை மூடினாலே போதும். அதனால தான் வேன்கோக்கு ஒரு டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தார். ரொம்ப என்றைக்குமே அந்தால அவன் எந்த ஒரு நல்ல மனசுனா நல்லா வரைகிற இந்த உட்காந்து ஜன்னலோரம் நின்று வரைஞ்சிக்க போதும். வேன்கோ கிட்டேருந்து ப்ரெஷ்ஷை பிடுங்கல அந்த ஆள். வேன்கோட தனிமையை கொஞ்சம் காப்பாற்றின இன்னும் இல்லை, இவ்வளோ பெயிண்டிங் வந்திருக்காது. அப்படி சொல்கிறதே ஒரு சுயநலம் தான். வாழ்க்கை ஃபுல்லாக சோகம். ஆண்டனி நாட்டார் பற்றி பேசியிருப்பேன், ஆர்ட் அண்ட் மேட்னஸில் பேசியிருப்பேன், தியேட்டர் ஆஸ் எ ரிச்சுவல். அது ஒரு மாதிரி வாழ்க்கை சில பேருக்கு. சில பேருக்கு எல்லோரும் இப்போ கீத் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் அதை தவிர ஒரு ஜீனியஸ்னஸ் வழி ஆர்ட் வழியாக விழும். உலகத்தை பகச்சிக்கிற சயின்டிஸ்ட்டுங்களை தெரியும். ஓப்பன் ஹேமர் சிங்கமாக திட்டுறேன்னா எனக்கு ரூபர்ட் ஷெல்ட்ரேக் தெரியும், எனக்கு டெரன்ஸ் மெக்கனா தெரியும். உலகத்தை எல்லோரும் ஒன்றா கான்ஷியஸ்னஸை ஒன்றாக்கலான்னு அதுக்கு கஷ்டப்படுற சயின்டிஸ்ட்டுங்க தெரியும். வெறும் அழிவு மட்டுமே சயின்ஸ் இல்லை அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டுங்களை தெரியும். மியூசிக் எல்லாம் படித்தேன். ஒரு ஆர்வக்கோளாறில் சின்ன வயசில் ஒரு ஆர்வக்கோளாறில் முட்டாப்பைய மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி எனக்கு இருக்கும். உன்னை யாரும் முட்டாள்னு சொல்லிடக்கூடாதுன்னு. நான் படித்த ஸ்கூலில் மணக்கார ஸ்கூலில் நிறைய மக்கப்படி மார்க் வாங்குறது வேறு, நீ அறிவானவன் சொல்கிறது வேறு. எனக்கு அதை சொல்லலைங்கிற கோவத்துக்கு என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். படிக்க கோளாறில் நிறைய கற்றுக்கிட்டு எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரிகிறதுக்கே பல வருஷம் ஆகும். பைத்தியம் மாதிரி இங்கிலீஷ் பாட்டு கேட்பேன். ஜாஸு, ராக்கு, பாப்புன்னு தமிழ் பாட்டு போதும், நம்ம இங்கிலீஷ் பாட்டு நம்ம பீட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோளாறில் ஆரம்பித்து கடைசியில் இசையை சரியாக புரிஞ்சுக்கிற அறிவு வருது. மேற்கத்திய இசையோட உச்சி போயிட்டு வந்தால் தான் எனக்கு என் ராஜா ரகமாவோட அருமை தெரியுது. எல்லாம் அதை இந்த பாட்காஸ்ட்டில் அந்த ஃபோனை ஆன் பண்ணி உங்ககிட்ட சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் இளையராஜாவோட ஆல்பம் ஈரவழி காவியங்கள். அந்த யூடியூப் பேஜ் எவன் வேணா போ. ஏன்னா ராஜா ஹேட்டர்லாம் ஒரு முறை ட்விட்டரில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ளாக் பாட்காஸ்ட்டில் வந்திருந்த ஒருத்தர் ஜாலியாக கெஸ்ட்டு ஒருத்தர் ஜாலியாக பேசின ஒரு போர்ஷன் நாங்கள் பாட்காஸ்ட்டில் எல்லாருமே ஜாலியாக பேசுகிறது தான். இது நாங்கள் காலேஜில் கேட்டது அப்படின்னு மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதை எடுத்து போட்டு ட்விட்டரில் திட்டினாங்க. நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் எங்களை பாராட்டினது யாருமே இல்லை.
யூடியூப் சைடில் வந்து எவ்வளவோ பண்ணியிருக்கோம். இது இப்போ வரைக்கும் ஒரு 6 சேனல் பண்ணியிருக்கோம். எங்களை பாராட்டி ஒரு ரைட்டப் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கேயாவது பார்த்தீங்களா? இலக்கியத்துக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், 25,000 சப்ஸ்கிரைபர், அவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ரைட்டப் சும்மா எடுத்து காட்டுங்களேன். ரைட்டப்னால் நிறைய பேர் பார்ப்பாங்க, ஒரு பாராட்டு. நீ அவார்ட்லாம் கொடுக்க வேணாம், காசு கொடுக்க வேணாம், பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பாருங்கள். ஸ்போர்ட்ஸுக்கு பேசுகிறோம், என் மியூசிக்கு பேசுகிறோம். அந்த ஃப்ளாட் பாட்காஸ்ட்டில் ஒரு 10 செகண்டு தவறை மட்டும் வெட்டி போட்டு எல்லோரும் ராஜாவை வெறுப்பவர் விஜயதாசன் எழுதியிருந்தாங்க. அதில் அவன் எழுதுறான், கிளிப் கட் பண்ணி போட்ட பையன் எழுதுறான், நான் எல்லா பாட்காஸ்ட்டும் கேட்பேன், இதில் தப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ நான் யோசித்தேன், அப்போ சரியாக இருந்த மீதியெல்லாம் அப்போ எதுவுமே அப்போ தகுதி இல்லையா? அப்போது அன்பை காட்ட யாருமே ரெடியாக இல்லை இன்டர்நெட்டில். நான் எப்போ வழுக்கி விழுவான் அப்போ அவனை திட்டலான்னு மட்டும்தான் இருக்கும்போது எனக்கு இது யாருக்காக செய்கிறோம் சில சமயம் இருக்கும், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? அப்போ மனசு அவ்வளோ கோபமாக இருக்கும். எல்லோரும் அன்றைக்கி ஃபுல்லாக திட்டினாங்க, ராஜாவை வெறுக்கிறாங்க, டெம்பிள் மிக்கி சேட்டர் அவங்க நிறைய வன்மம் கக்குறாங்க. ஆனால் ஐரவழிக்காக எங்கள் ஆல்பமில் போய் கமெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒக்கலடி ஃபேன்ஸாகவே இருப்பாங்க. தேங்க்ஸ் விஜயனா ஃபார் இன்ட்ரோடியூசிங் திஸ் ஆல்பம். என் வாழ்க்கையோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். நான் வந்து இசையோட ஒரு கடவுளாக பார்க்குற ஒருத்தரோட ஆல்பமை இந்த உலகத்தை நான் கேட்க வச்சுருக்கேன். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன், எல்லோரும் கேட்டிருக்காங்க என் பாட்காஸ்ட் வழியாக. இதை விட எனக்கு என்ன வேணும்? எனக்கே நிறைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சு. சில சமயம் பாட்காஸ்ட்டை யாராவது கிளிப்பு வெட்டு போடும்போது நம்மளாம் இதை பேசணும் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு இந்த பேசுகிற மொமெண்ட்டில் நான் என்ன மாதிரி ஜோன்லேருந்து பேசுகிறேன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. நான் வேணால் யாராவது வீடியோ கூட எடுத்த விடுங்க, கையில் ஒரு பேப்பர் இருக்காது, ஒரு பிளான் இருக்காது, ஸ்ட்ராட்டஜி இருக்காது, ஆன் பண்ணிவிட்டு மனசில் இருக்கிறத இன்னும் இது தப்பில் என் கண்ணாடி இருக்கும், என் முகத்தை பார்த்து என்ன மாதிரி கோணமெல்லாம் மாறுது, பேசி முடிச்சுட்டு ஆன் பண்ணிட்டு போயிடும். திருப்பி கூட என் வாய்ஸை கேட்டு எனக்கு கேட்க முடியாது. எனக்கு பாட்காஸ்ட்டு கேட்க மாட்டேன், நான் என் பாட்காஸ்ட்டும் கேட்க மாட்டேன், செக் கூட பண்ண மாட்டேன். நான் சவுண்டில் வந்து எங்கே இரும்பி இருக்கேன் தும்பிருக்கேன்னு மட்டும் தான் பார்ப்பேன், சவுண்ட் செக்கிங் இருக்காது. மற்றவங்க பாட்காஸ்ட்டும் கேட்கறதில்ல, சும்மி திட்டுவாங்க, எங்களுக்கு நீங்கள் ஒன்று கூட கேட்டது இல்லையே, எதுவுமே கேட்டதில்லை. அதான் உண்மை. அவங்களோட நாங்கள் ஃபேமிலி டெய்ல்ஸ் கூட எனக்கு அந்த டைமில் என்ன ஐடியான்னு சொன்னாங்க, எந்த மட்டும் கிளிப்பை மட்டும் கேட்டால் அதை மட்டும் கேட்டுட்டு வெளியே வந்துட்டு இது வரைக்கும் எந்த பாட்காஸ்ட்டும் கேட்கறதுக்கான நேரமும் இல்லை. எல்லாம் எழுதுறது, படிக்கிறது, சேனலுக்கு வேலை செய்கிறது, தூங்குறது, படம் பார்க்குறது, புக்கு பிடிக்கலே போயிடுது. அது ஒரு அருமையான ஒரு ஃபார்ம். என்ன கடுப்பு இருக்கும், என்னன்னா 75 பாட்காஸ்ட் போட்டுட்டேன், சும்மி அவ்வளோ போட்டிருக்காங்க, ₹1 இது வரைக்கும் வரலைங்கிற கோவம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கும். டேய், நீ எனக்கு கண்டுக்க கூட வேணாண்டா, ஒரு மானிட்டைசேஷன் ஆப்ஷன் கூட நீ கொண்டு வர மாட்டேன், நீ எனக்கு காசு கொடுக்க வேணாம், நீ இதில் சம்பாதிச்சுக்கிறீங்களா, அதே இடத்துக்கு இப்போ யூடியூப் தரான். இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து ₹1 கோடி சம்பாதிக்க வேணாம், நாங்கள் பண்ணுற கண்டென்ட்டுக்கு ஒரு நம்பர் வந்து யூடியூப் தரும்போது ஸ்பாட்டிஃபைல கடுப்பாக இருக்கும். ஏன்னா எதுவுமே இல்லையா அந்த மாதிரி கடுப்பாக இருக்கும். ஒரே சந்தோஷம், ஜிபே நம்பரை கொடுத்துருவேன், யாராவது ₹100. ஒரு பையன் ₹10 போட்டான், ஆனால் சந்தோஷமாக இருந்துச்சு. என்னண்ணே நீயாவது போடுறியடா அப்படி. கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புவாங்க. ஃபாரின்லேருந்து திடீர்னு நிறைய காசு வரும், ஃபாரின்லேருந்து யாராவது ஒருத்தங்க எடுத்து போடுவாங்க. வச்சுக்கோங்கண்ணே, பேட்ரியனில் போட முடியல, ஆப்புக்கு இப்போ எல்லாமே சொதப்போகுது, எதுவுமே இது ஆர்டராகவே இல்லை. நான் போட்டுருவேன் சப்போர்ட். நிறைய பேர் யோசிக்கிறேன், என்ன சினிமா எடுக்கிற யூடியூப்ல எல்லாம் சம்பாதிப்பியான்னு சொல்லிட்டு. நான் நம்ம பண்ணுற ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு ஒரு சப்போர்ட்டுன்னு வெளியிலேருந்து வரும்போது அதை எவனுமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அது ஒரு பெரிய ஒரே ஒரு கடுப்பது ஒன்று தான். மற்றபடி ரொம்ப சந்தோஷமாக இதை கேட்டு நிறைய பேர் தூங்குவான். ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்மை பார்த்துட்டு இப்போ ஒரு தியேட்டரில் நீங்கள் தூங்குனீங்கன்னா சரியில்லை, ஒரு வீடியோ பார்க்கும்போது தூங்குனீங்கன்னா போர், ஆனால் பாட்காஸ்ட்டில் நீங்கள் தூங்குனீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஆடியோவை என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. பாட்காஸ்ட்டை கேட்டு நல்லா தூங்கினேன், பாதியிலே தூங்கிட்டேன் உங்கள் வாய்ஸ் கேட்டு சொல்லும்போது ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். ஸோ யோசிக்கிறேன், தூக்கம் வர வைக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து வெற்றிகரமாக இருக்குன்னா அது அந்த ஆடியோ ஃபார்மேட்டில் பாட்காஸ்ட் தான். சரி, ஓகே, தூங்க வைக்கலாம் எல்லாரையும். உங்கள் வாய்ஸ் ரொம்ப இனிமையாக இருக்குண்ணே, சாஃப்டாக இருக்குண்ணே. எங்கள் அம்மா சொல்லும், உன் வாய்ஸை கீச்சு கீச்சின்னு இருக்குமா, அதை கேட்டு அவடா தூங்கினா தெரியலையம்மா சொல்கிறாங்களேம்மா. அது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். நிறைய மாதிரி ஏதாவது சோகமாக ஸ்டோரி போடுவேன் இன்ஸ்டாகிராமில், ஏதாவது ரீல் பார்த்துட்டும் போடுவேன். ஐயா நீங்கள் அண்ணன் சோகமாக இருக்க, நைட்டு பாட்காஸ்ட் வந்துருமா, அந்த குரூப்பில் கலாய்ப்பாங்க மெசேஜில், சிரிப்பாக இருக்கும். இல்லை ஒரு 2 நாள் வெயிட் பண்ண வரும் அப்படிப்பேன். லைஃப்லேயும் நிறைய சேஞ்ச், வயசாகுது, நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய மாறுது, வீடியோஸில் நிறைய மாற்றம் இருக்கும். அதெல்லாம் டெம்பிள் மங்கிங்கிற அந்த ஒரு வாழ்க்கை வரலாறு நடக்கிற ஒரு சின்ன சேஞ்சு தான். அது இங்கே எல்லாருக்குமே பழகிடுச்சு, எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லலை, இங்கே எல்லாருக்குமே பழகிடுச்சு. அது ஒரு ட்ராவல் மாதிரி, அது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஜயதராஜ் இருக்க வரைக்கும் இந்த டெம்பிள் மங்கிங்கிற அந்த ஒரு பேர் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று போயிட்டுருக்கும். என்னோடய கடைசி மூச்சு வரைக்கும் கடைசி வீடியோ ஒன்று அப்லோட் ஆகும்.
நான் இல்லாதப்போ அந்த சேனல் அமைதியாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாராவது எடுத்து எனக்கு அப்புறம் வர்றவங்க யாராவது எடுத்து அதை நடத்திப்பாங்க. ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் இது இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு கண்டென்ட் வரும், எங்கள் வழியில் ஏதாவது ஒன்று வரும். ஏதாவது ஒன்று வந்து இவ்வளோ வருஷம் எதுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாட்காஸ்ட்லேருந்து சேனல் வரைக்கும் ₹1 வந்ததே இல்லை. ஒரு 1.5 வருஷமாக ஃபவுண்டர்னு ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாருங்கிறது ஓப்பனாகவே சொல்லி, அதனால தான் பெரிய ஆஃபீஸ் போட்டு அவ்வளோ விஷயம் பண்ணோம். இப்போ அதுவும் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆஃபீஸ் வந்துட்டோம். ஆனால் நிறைய பேர் வந்து எங்கள் லைஃபே மாறி இருக்குண்ணே, நான் ஜாதி மறுப்பை நான் கற்றுக்கிட்டேன், கடவுள் மறுப்பு கற்றுக்கிட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது சோஷியல் பிரச்சனையை, கேஸ்ட் இஷ்யூ நான் பார்த்துருக்கேன், ஓப்பனாக என்னால் பேச முடியுதுண்ணே, என் ஃப்ரெண்டுங்களை மாற்றுறேன், அவங்க மனசை மாற்றுறேன், கண் கலங்குறேன், இவ்வளவு தான். இந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஊர் இப்போ வரைக்கும் தண்ணி டேங்கில் பிஏ கலந்த ஒரு ஊர் தான். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து 1000 சொல்லலாம். நாங்கள் வந்து பக்ரீத்துக்கு ஒன்றா சேர்ந்து பிரியாணி, முஸ்லீம் கூட பிரியாணி சாப்பிட்ற மக்கள் நாங்கள். கிறிஸ்மஸுக்கு இந்து, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ்லாம் ஒன்றா இருப்போம். நம்ம 1000 சொல்லிக்கலாம். எல்லாருக்குள்ளேயும் ஜாதிய வன்மம் ஊறிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊரும் மக்களும் தான். நம்ம நிறைய டேக்ஸ் கட்டுறோம், நிறைய காலேஜ் இருக்குது, நிறைய படித்தவங்க இருக்கோம். அது எல்லாமே இந்திய சமூகத்தோட வரையறை இல்லை. இந்த மண் வந்து சாதி பார்க்காது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது வெற்றி. மற்றபடி சாதி பார்க்குற அந்த சமூகத்தில் நீங்கள் பல 1000 கோடிக்கு வருவாயும் பல கோடி பில்டிங் கட்டினாலும் எதுவுமே ஈடாகாது. இவ்வளோ பெரிய காஸ்மோஸில், அத்தனோண்டு சூரியனில், அத்தனோண்டு பூமிக்குள்ளே இருக்கிற நம்ம எல்லாருமே புழுக்கைங்க தான், காஸ்மோஸ் புழுக்கைங்க தான். அதில் மேலே கீழேன்னு ஒரு மயிரும் இல்லை. நீங்கள் உட்காந்து குண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாலஸ்தீனில், ஒரு சின்ன குழந்தையோட 2 ரத்தம் படிஞ்ச ஷூ ஒன்று ஷேர் ஆகிட்டுருக்கு. இதே பூமி தான் நம்ம பார்க்குறோம், வேடிக்கை பார்க்குறோம். வி ஆர் விட்னஸிங் அ ஜெனசைட் அப்படின்றான். கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாலஸ்தீனில் வந்து நடத்திட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றான். யூதர்கள் வந்து இங்கே தாங்க கடவுள் இருந்தார், இது எங்கள் நிலம். எனக்கு அந்த ஜூஸ் புரிஞ்சிக்கவே முடியல. மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலை ஹிட்லர்கிட்ட அந்த இனத்தோட ஒரு 70% அழிஞ்சு போச்சு. கண் கூட எத்தனை குழந்தைங்க, எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், வயசானவங்க, ஈடு இல்லாமல் நீ யூதனாக பிறந்ததுக்கே நீ வெக்கப்படணும்னு ஒரு 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 இனம்ங்கிற ஒரு பேருக்கு கீழே அவ்வளோ மக்களை அழித்த துன்பத்தை பார்த்த ஒரு மக்கள் திருப்பி வேறு ஒரு மக்களை இதே கொடுமையை பண்ணும்போது அப்போ மனிதனே ஒரு மிருகம் தானேங்கிற ஒரு தெளிவு வருது. எதுக்கு அவ்வளோ ஹோலோகாஸ்ட் ஃபிலிமு, எதுக்கு அவ்வளவு அவ்வளவு நாங்கள் இவ்வளோ துன்பத்தை பார்த்த விக்டிம் என்னென்னமோ சொல்ல. அதாவது எவனால் மன்னிக்க முடியும்னா அந்த மரணத்தோட வலியை பார்த்தனால மட்டும்தான் அன்பு செலுத்த முடியும். வன்முறையோட வலியை தெரிஞ்சவன் தான் இன்னொருத்தக்கிட்ட அன்பாக இருக்க முடியும். எனக்கு நடந்தது உனக்கு நடக்கக்கூடாதுன்னு. அப்போ அதே வன்முறையை நீ செலுத்தும் பொழுது உனக்கு உள்ளது நீ காட்டின வெறுப்பு தான் உன் மேலே காட்டப்பட்டது. அப்போ யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க? ஸோ அந்த போரில் யார் ஜெயித்தாங்களோ அவங்க நல்லவங்க, அந்த போரில் யார் தோற்றாங்களோ அவங்க கெட்டவங்க, அவ்வளோதான். ஒருவேளை ஹிட்லரும் அமெரிக்காவும் ஒன்றா சேர்ந்த ரஷ்யாவை தோக்கடிச்சிருந்து நீங்கள் அமெரிக்கா தான் அந்த உலகத்துக்கு பணம் தர ஒரு நாடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹிட்லர் ஒரு நல்ல ஒரு அதிபராக வேறு ஒரு பேரில் வந்து ஃபுல் மீசை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ கூட ஸ்கூல் புக்கில் இருந்துருக்கலாம், நமக்கு தெரியாது. போர் வன்முறையில் அன்றைக்கி ஜெயித்தவன் அன்றைக்கி நல்லவன், அவ்வளோதான். என்ன இப்போ எல்லோரும் போஸ்ட்டு ஷேர் பண்ணுறாங்க. போஸ்ட்டு ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்கில் எழுதி ஐயோ ஷேர் பண்ணிட்டாரா அன்றைக்கி போச்சு, இல்லை நிப்பாட்டு, சண்டே நிப்பாட்டு. இல்லை, ஹியூமன் அனிமல்ஸ் அப்படின்றான். மனிதர்களை ஹியூமன் அனிமல்ஸ்ன்றான். ஒருத்தர் சொல்கிறார், ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், ஒரு பாலஸ்தீன் ஸ்டாண்டப் காமெடி சொல்கிறார், உங்களை ஜூஸுங்களை ரேட்ஸ் அப்படின்னாரு ஹிட்லரு. மனிதர்களை கொல்ல முடியாது, எலிகளை லட்சக்கணக்கில் கொள்ளலாம், ஜஸ்டிஃபை பண்ணால் நீங்கள் எங்களை ஹியூமன் அனிமல்ஸுன்றீங்க அப்படி. சிரிப்பு தான் வருது. போர் என்றைக்குமே அப்பாவி மக்களை மட்டும்தான் கொல்லும். பவரில் இருக்கிறவனோ அவனை எதிர்க்கிறவனோ இறந்ததா சரித்திரமே இல்லை. எத்தனை ஃபோட்டோ வேணால் எடுத்து பாருங்கள். ஹமாஸ் அடித்தோம்மா எல்லாம் குழந்தைங்கள தூக்கிட்டு அப்பனுங்க ஓடுறானுங்க, அம்மா ஓடுது, குழந்தை ஷாக்கில் இருக்குது, பாம் ஷாக்கில் ஒரு குழந்தை நிற்கிது. அப்படியே வீடியோவில் நான் பார்க்குறேன். என்ன கருமத்துக்குடா அந்த நிலத்தில் போய் நீ பிறந்த, என்ன இழவுக்குடா நீ அங்கே போய் பிறந்தன்னு எனக்கு அப்படியே பதறுது. எனக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு பையன். குழந்தைங்களுக்கு ஏதோ ஃபியூவில் ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா 50-100 குழந்தைங்க இறந்துருன்னு போஸ்ட்டு வருது. அப்போ என்ன மயிருக்கு நம்ம இந்த பூமியில் உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்டு கூட எனக்கு புரியல. ஏன்னா இந்த பூமியை நம்ம பார்க்குறது இல்லைல்ல. உங்களுக்கு எது லேண்டு, எனக்கு தெரிஞ்ச உங்கள் வீடு தான் உங்களோட நிலப்பரப்பு பாடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 12 வீடு தான் இருக்குது. அடிச்சுக்கிறானுங்க வாட்ஸ்அப் குரூப்பில்.
ஒருத்தன் கூட ஒருத்தனை பார்த்து நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் கூட சொன்னதில்லை. கடனை வாங்கி தான் எல்லாம் வீடு வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு பையன் அங்கே கீழே ஒன்று கிடைக்கிது, இங்கே பார்க்கிங் பட்டி வச்சுருக்காங்க, வண்டி வெளியில் நிற்கிது, இங்கே இடிச்சிக்குது, இங்கே லைட்டு போடல, இங்கே பல்பு உடச்சிருக்குன்னு டெய்லி இழவு தான். வீட்டு பார்க்கிங் ஸ்பேஸில் ஒரு ஆளுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட கார் இல்லை. கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, கார் இல்லை. 2-3 வண்டி தெரியாமல் நின்றுச்சு போல். லாஜிக்காக அவங்ககிட்ட கார் இல்லை. ஸோ அது சும்மா தான் இருக்க போகுது. அது எப்படின்னு சொல்லிட்டு வெறும் மண்ணு மூட்டை போட்டு வச்சுருக்கான் பார்க்கிங் ஸ்பேஸில். கேட்டால் என் பார்க்கிங் லாட்டு நான் என்ன வேணால் பண்ணிப்பேன். எனக்கு யூஸ் ஆகலைன்னா கூட வேறு யாருக்கும் பயன்படக்கூடாது. இந்த குணம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் 12 வீடுங்களால் ஒன்றா இருக்க முடியலங்கும் போது நான் எங்கிருந்து நான் இஸ்ரேல் பேலஸ்தீனை பேசுகிறது? உன் வீடு தான் உனக்கு நாடே. அதை தாண்டினா நீ வேறு ஒன்றா தான் பார்க்குற. எல்லோரும் ஒன்றா பேசி ஒரு மொட்டை மாடில் நின்னோ கை கொடுத்தோ சிரித்தோ, லிஃப்ட்டில் கூட 5 பேர் ஒருத்த முறைச்சிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. இருக்கிறது மொத்தம் 3 ஃப்ளோரு தான். சிரிப்பாக இருக்கும். போர்டில் ப்ளூ கலர் இல்லை, காரு வெளியே நிற்குது, பல்பிய கோணலாக இருக்குது, மண் கீழே விழுது, டேபிள் சுத்தம் கீழே கேட்குது, குழந்தை கத்துறது மேலே கேட்குது. இவ்வளோ தான் அவனுங்களுக்கு வாழ்க்கை. இது ஒரு சின்ன விஷயம். இங்கேருந்து தான் பெருசாக உலகம் ஃபுல்லாக இருக்கும். என்ன பிரச்சனைனா இயற்கையே கொடூரமானது தானே. கொடூரமான இயற்கையை வென்று தான் மனுஷன் நாகரிகம் கண்டுபிடிக்கிறான்னா அவன் தன்னை பாதுகாத்துக்கணும், தன் குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் தானே அவன். இயற்கை ஒன்றும் அழகான இயற்கை இல்லையா, அது ஒரு கொடூரமானது தானே, இறக்கம் இல்லாது தானே. அவனும் அப்படி தான் இருப்பான். அதை நீ மாறிக்கலாம், உனக்குள்ளே உன்னை தேடு அப்படின்னு புத்தன் 2500 வருஷம் சொல்லிட்டான். ஆசைய துன்பத்துக்கு காரணம் ஒரு வார்த்தையில் ஆரம்பித்து உனக்கு நீயே ஒளியாக இருப்பாயின்னு மல்லாக படுத்து தூங்கி சொல்லிவிட்டு இறந்து போயிட்டான். இல்லை, உள்ளறிவியல் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிட்டான். மனுஷனுக்கு தேவையில்லை. அதுக்கு உள்ளே போயிட்டு என்ன நானே தேடிக்கிட்டு கண்ணம் போட்டு நான் இருட்டாக இருக்குப்பா, நான் வெளியே இறந்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அழிவை உண்டாக்கிட்டு நானே இறந்து போயிடுறேன். ஒவ்வொரு நொடியும் மரணியங்கள் ரஜைக்கு, ஒவ்வொரு செகண்டும் மரணியங்கள். உங்களுடைய பாஸ்ட்டை விட்டுட்டு நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்து பாருங்கள், அதோட சந்தோஷமே வேறன்றான். முடியலையே. ஃப்யூச்சர் இஸ் இமேஜினேஷன், பாஸ்ட் இஸ் மெமரிங்கிற வருஷம், பி இந்த ப்ரெசன்ட்ங்கிற முடியலவா. மனுஷனாக பிறந்துட்டோமே. ஜேகே வருஷம்லாம் பிறக்கும் பொழுது நீங்கள் கடவுள் குணத்தோடு இருந்துட்டீங்க. உங்களுக்கு இஎம்ஐ இருந்துச்சா, லோன் இருந்துச்சா, வீட்டு பிரச்சனை இருந்துச்சா, கடன் பிரச்சனை இருந்துச்சா, காதல் பிரச்சனை இருந்துச்சா? ஒன்றும் இல்லையே. ஓஷோ டெம்பிள் மேக்கிங் நடத்தினார்னா இன்றைக்கி ஓடி இருப்பார், ஆசிரமெல்லாம் கட்டியிருக்க மாட்டார். ரஜினிஷாவே இருந்திருப்பார் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும். நிறைய படித்தது, பேசினது, பழகினது இப்போ ஒன்றும் இல்லை. எங்கள் பெட்டில் தலைவாணியில் சாஞ்சிக்கிட்டு ஃபோனை வச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்டாங்க. இப்படி ஒருத்தன் ஒரு ஆர்ட் பண்ணுறான், இதோட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்? நீங்கள் எடுத்து போட்டோன்னா நாளைக்கு காலைல வெயிட் பண்ணுவேன், நல்லா அழகாக ஷேர் பண்ணுவாங்க. சூப்பர்ண்ணே, தூங்குனேண்ணே, அண்ணன் இஸ் பேக், இதுக்கு மேலே என்ன வேணும்? அதான் இன்டர்நெட்டை விட்டே கொடுக்க மாட்டேன். இன்டர்நெட் உலகத்தின் மிக அழகான ஒரு கண்டுபிடிப்பு. அத்தனை மனசும் ஒரு ஒயரில் கனெக்ட் ஆகிடும் ஒரு செகண்டில். ஏன் முன்னாடி ஒரு செம்ம காமெடி. அகிலேஷ் என்ன பண்ணார், ஓக்கலொலியில் சேஞ்ச் எபிசோடில் பேசினதை கட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தார். இந்த கமெண்ட் செக்ஷன் சொன்னார். இன்ஸ்டாகிராமில் லெவலுக்கு மேலே ஓக்கலொலி ஃபேன்ஸு திடீர்னு எல்லாருக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு போல் அந்த வீடியோ மாறுறதை பற்றி. உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா தண்ணி அடிச்சுட்டு வளர்றான், சரக்கு அடிச்சுட்டு வளர்றான், கஞ்சி அடிச்சுட்டு வளர்றான், அதில் புறம்போக்கு சும்மா வளராதுல திட்ட. முறை ஓக்கலொலிக்கு நான் திட்டு வாங்கி பார்க்குறேன். இப்போ தான் புரிஞ்சுது, ஓகே இது ஆடியோவில் கேட்டு அதில் வர கமெண்ட்டு இன்ஸ்டாகிராமோட தான் அழகாக இருக்கும் போல். இதுவும் வீடியோவில் இப்படி போகும்போது அதே குப்பைக்குள்ளே தான் போய் மாட்டிக்கும் அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ இது இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி ஹாப்பியாக இருந்துட்டேன். ஸ்பாட்டிஃபைல ஆப் பாட்காஸ்டர்ஸ் ஸ்பாட்டிஃபைன்னு மாற்றிட்டாங்க. ஸோ கமெண்ட்டை நான் பின் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதையும் நான் பொறுமையாக பண்ண ஆரம்பிக்கிறேன். நானே கொஞ்சம் ஒரு அடுத்த ஃபேஸில் தான் இருக்கேன் வாழ்க்கையில். சேஞ்ச் பாட்காஸ்ட்டே என்ன நானே ஹீல் பண்ணிக்க போட்டது தான். ரொம்ப நாளாக நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த ஒரு அதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கேன்னா ட்ராவல் போயிட்டே இருக்கேங்க. ஒரு அயற்சிம்பாங்களே, அது ஒன்று இருக்கும் பொழுது அப்போ போடி மனசு தடுமாறும். இந்த உற்றாதரான்னு சேவலை பார்த்து கற்றுவார்ல தனுஷ், அந்த மாதிரி அந்த மொமெண்ட்லாம் வரும்போது ஃபோன் ஆன் பண்ணிவிடுவேன். ஆனால் சேஞ்ச் பாட்காஸ்ட் கேட்டு நிறைய பேர் செம்மனே தூக்கம் நல்லா தூங்கினேனே, ஆனால் எனக்கு தூக்கம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி நல்ல ஒரு மொமெண்ட்.
இப்போ கூட சும்மா வளரிட்டுருங்க உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் நிறைய பேர் தூங்கி நிறைய கொரட்டோடு தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, அண்ணன் சூப்பராக பேசுகிறார் தூங்க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காமெடியாக பேசுகிறவங்க நம்ம ஊரில் வந்து அவங்களுக்கு கிண்டலாகவே பார்க்குற பழக்கம் இருக்குது. இந்த விஜய் டிவிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வருத்தம் இருக்கும். அந்த காமெடியன்ஸ்னு சொல்லிட்டு நிற்பாங்க. யாராவது சீஃப் கெஸ்ட்டு பட ப்ரொமோஷனுக்கு வந்தாங்கன்னா இவங்க மேலே மாவு கொட்டும், இவங்க மேலே வயிற்றில் குத்துவாங்க. ஆங்கர் வந்து இவங்களை முட்டாளாக காட்டுவாங்க. என்ன லூஸா நீங்கள் எங்கே போய்ட்டு வந்த சரக்கா, இவங்க அடக்கம் புறம்போக்கு, நீ வட கம்முனாட்டின்னு இந்த வந்திருக்கிற புறம்போக்கு வந்திருக்கோன்னா ஒரு மாதிரி கேவலமாக சிரிப்பாங்க அவங்கள பார்த்து. இப்போ இந்த நம்ம அண்ணனுங்க மிமிக்ரி பண்ணுற அண்ணனுங்க பேர்லாம் சொல்ல வேணாம், பாவம் அவங்களாம் விஜய் டிவி புகழ்னு ஒரு பேரை போட்டு தான் உலகம் ஃபுல்லாக அவங்க டூர் போயிட்டு வராங்க. அவங்க நிற்கப்பாங்க, அவங்க மேலே ஒரு மரியாதையாக இருக்காது. ஜோக் பண்ணுறவன் முட்டா பையன் தான் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் இருக்கும். அவங்கள சிரிக்க வைன்னு சொல்ல போட்டியெல்லாம் பார்த்தா இவங்க கேனைங்க, இவங்க வேறு வழி இல்லாமல் எங்கள் காசுக்காக நிற்கிறாங்கிற மோட்லேயே அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது எனக்கு வருத்தமாக இருக்கும். டைமில் வந்து நம்ம வந்து இது செய்யணுமா, நம்ம வந்து காமெடியாக இருந்தால் நம்மளை முட்டாளும் சொல்லுவாங்களோன்னே நான் ரொம்ப நாள் யோசனை இருந்துச்சு. அப்போ தான் மாண்டி பேத்தான் பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருப்பேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்டிஷ் குரூப் அவங்க, டெரி கில்லியம், எரிக் ஐடல், ஜான் கிளீஸ், கிரஹாம் சாப்மேன், ஒரு பெரிய ஒரு குரூப் அவங்க வந்து இன்டெலெக்சுவலான ஒரு விஷயத்தை வந்து காமெடியோட கலந்து சொல்லும்போது எனக்கு அவ்வளோ நம்மளும் பண்ணலாம் ஷாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் டெம்பிள் மங்கி ஆரம்பித்து அப்படி எங்கள் வாழ்க்கை அமைஞ்சிது. ஸோ காமெடி பண்ணுறவனுக்கு வந்து எந்த ஒரு அறிவும் இருக்காதுன்னு சொல்லும்பொழுது எனக்கு அதுக்காகவே நான் வம்படிக்கு நான் நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தேன். நம்ம ஜெகன் இருக்கார்ல, எங்களோட ட்ரிபிள் பிள்ளை நடிச்சிருப்பார், நண்டு ஜெகன் அப்படிம்பாங்க. அவர் எல்லா படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பார். பெருசாக அவர் வந்து என்னங்கிறதே அவர் இல்லை, அவரும் கவுண்டர் கொடுப்பாரு, அப்படி தான் கதை இருக்கும். ஆனால் அவ்வளோ புக்கு படிப்பார் அவர், அதை வெளியே காட்டிக்கவும் மாட்டார். வீடெல்லாம் புக்கு, அவர்கிட்ட பேசுகிறதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் புக்கு படிச்சுட்டு தான் உட்காந்துருப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அண்ணன் படத்தில் வேறு நிஜத்தில் வேறு, ஆனால் அதை வெளியே காட்டிக்காத ஆளாக அவர் பார்க்கும்போது ஓகே. அது வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை, காமெடியன்ஸை வந்து ஒரு தனி பாட்காஸ்ட் ஒன்றுக்கு கொண்டு வரணும்னு ஆசை, காமெடியன்ஸை கூட்டியாந்து சீரியஸாக பேச வைக்கணும்னு ஆசை. இப்போ யோகி பாபானனை கூட்டியாந்து, புகழை கூட்டியாந்து அவங்களோட சீரியஸ் முகத்தை வந்து காட்டணும்னு ஆசை. நீ சொல்லு, வாழ்க்கையில் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ தாண்டி வந்தீங்க, உங்களுக்கு பிடிச்ச புக்கு என்ன, நீங்கள் பார்த்த உலக சினிமா என்ன. அவங்கக்கிட்ட மட்டும் எந்த ஒரு கதையுமே இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. படத்துலையுமே அப்படி தான் இருக்கும், சினிமாலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் இப்போது சந்தானம் வந்து காமெடியாக இருந்துட்டு சீரியஸாக நடிக்கும் பொழுது, சீரியஸாக நடித்தா மட்டும்தான் ஒருத்தங்க ஹீரோங்கிற ஒரு குணத்தினால காமெடி ரொம்ப நாள் கட் பண்ணி வச்சுருந்தா தோணும். இல்லை, காமெடியில் உங்களை நீங்கள் பெரிய ஒரு ஆளாக காட்டிக்கலாமே, இந்த அறிவாளியாக காட்டிக்கலாமே, ஏன் வந்து அதை விட்டால் தான் நம்மளை சீரியஸாக பார்ப்பாங்கிற ஏன் நமக்கு வருதுன்னு அடிக்கடி யோசிச்சு நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ திருப்பி ஒரு காமெடியாக பண்ணுற ஒரு படம் நல்லா ஓடிச்சா அது அவங்களுக்கு என்ன தோணும்னா, ஜோக் பண்ணாதீங்க, அவங்கள முட்டாள்னு சொல்லுவாங்க, ஹீரோனா காமெடியாக இருக்கக்கூடாது வைப்பாங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தனியாக இருப்பார், கவுண்டமேன் தனியாக கலாச்சிக்கிட்டு இருப்பார். உலகத்தில் சந்தோஷமாக எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கிறவன் ஹீரோ ஆக முடியாதுங்கிற ஒரு உலகம்தான் அது. ஆனால் ஹீரோங்கிறதே வந்து ஒரு பேட்ரியார்கி சார்பிலேருந்து வந்து ஒரு போர் வீரன், மக்களுக்காக ஹீரோஸ் ஜர்னி, ஜோசப் கேம்பில் தனியாக போகலாம். த ஃபூல் அப்படின்னு ஒருத்தர் மார்க்கி டைப்பில், த ஃபூல் ஜஸ்டர்ம்பாங்க ஷேக்ஸ்பியர் பிளேலலாம். இந்த பீர்பால், தெனாலிராமெல்லாம் அந்த கதைங்க தான். ராஜாவுக்கு குறைகளை காமெடியாக சொல்கிற ஒருத்தன் கூடவே த ஃபூல்னு வச்சுருப்பாரான். எல்லா ஷேக்ஸ்பியர் பிளேலையுமே த ஃபூல்னு ஒருத்தர் இருப்பான். சொல்லுவான், நீ தப்புமா, ராஜாவுக்கு மேலே கோவம் வராது, ஏன்னா நீங்கள் ஃபூலை நீங்கள் தண்டிக்க முடியாது. ஆனால் கதையில் அவனோட மனசாட்சி அந்த ஃபூல் இருப்பான். கிங்லியர் கூட இருப்பான், ஒத்தையில கூட இருப்பான், கிங்லியர் கூட இருப்பான். தப்பு பண்ணிட்டேன், உன் பொண்ணெல்லாம் ஏன் விரட்டி விட்டுட்டேன், அந்த ஒரு பொண்ணு தான் உண்மையில் அவ்வளோ பாசமாக தப்பு பண்ணிட்ட, போய் மன்னிப்பு கேளுப்போ, ஆமாம் கரெக்டு வா போகலாம் அப்படிம்பார் கிங்லியர். அழகாக எழுதியிருப்பார் ஷேக்ஸ்பியர் அந்த கேரக்டரை. ஸோ காமெடியன்ஸை பார்த்து உலகம் பயந்த காலங்கள்லாம் இருக்குது. ஸ்டாண்டப் காமெடியில் மிகப்பெரிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் அது. ஜார்ஜ் கார்லின், டேவ் ஷப்பேல், ரிக்கி கெர்வாய்ஸ், நிறைய பேர் அதை இன்ஸ்டாவில் ஒரு ரீலில் தட்டினா வந்துக்கிட்டே இருக்கும். அது நல்லாயிருக்கும். அதுவும் நான் ஒரு முறை ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த முறை ஒன்று செய்யணும். ஆனால் இது நல்லா இருக்கு பாட்காஸ்ட் உங்களோட பேசுகிறது. இப்போ எந்த ஒரு கண்டென்ட்டில் உங்கள்கிட்ட நான் ஃபோனில் பேசுகிற மாதிரி பேச முடியுதில்ல, இது ஒரு அருமையான ஒரு விஷயம். நிறைய நல்ல நல்ல மெசேஜில் நிறைய வரும் எனக்கு. அந்த ஒரு ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், வராதே
எனக்கு பர்சனலாக சில பாட்காஸ்ட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியாத பாட்காஸ்ட்லாம் இருக்குது. அது ஒரு மாதிரி மாற்றி வரும். சில பாட்காஸ்ட்டை ரொம்ப நாள் கழிச்சு யாராவது ஷேர் பண்ணுவாங்க, அவங்க கண்ணுக்கு அப்போ மாட்டிருக்கும். சில பேர் கேட்கவே மாட்டேன்னாங்க, ஒன்று ஆரம்பித்தேன் 70 எபிசோடும் ஒரு வாரத்தில் முடிச்சிட்டேன் அப்படின்லாம் மெசேஜ் வரும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். இந்த சும்மியான காவியங்கள் வந்து 8 மணி நேரத்துக்கு ஜாலியாக போட்டுட்டு அவங்க ட்ரெண்டிங்கில் வந்துடுறாங்கப்பா. எனக்கு அவங்களுக்கான கிரெடிட் இன்னும் நிறைய கிடைக்கணும்னு எனக்கு ஆசை. சும்மிக்கு அவங்க டிசர்வ் மோர். அவங்க திராவிட அரசியல் பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, முகமுடி போட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு காரணத்தினாலேயே அவங்களோட அவுட்புட் கண்டென்ட்டை வந்து ரெகனைஸே பண்ணாமல் இருக்காங்க. பாம்பே ஸ்பாட்டிஃபை ஈவெண்ட்டில் போனால் அவங்க தான் மேலேயே இருக்கணும். எவ்வளோ பெரிய ஆளுங்க ஸ்பாட்டிஃபை ஒரிஜினல்னு போடாமல் ஒரே ஒரு பாட்காஸ்ட்டு நேஷனல் லெவலில் ட்ரெண்டிங்கில் 5ஆவதுல இருக்குது. நீங்கள் அவங்களை எங்கே தூக்கி வைக்கணும்டா? என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்கம்மா? நானாவது படம் நடிக்கிறேன், இங்கிட்டு ஓடுறேன், வெப்சீரிஸ்ன்றேன், ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கிறேன், இந்த பக்கம் ஏதோ யூடியூப்லாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க இது ஒரு விஷயத்தை மட்டுமே எடுத்து அவ்வளோ ஒர்க்கு போடுறாங்க. அவங்களுக்கு ஏன் நம்ம ஊரில் வந்து ஆல்டர்னேட்டிவாக வேலை பார்க்குற ஆர்டிஸ்டிங்கில் மயிராக கூட மதிக்க மாட்டேன்றாங்கன்னே தெரில. ஒரு பெரிய அவார்டு ஃபங்க்ஷன், அதுக்கு நான் அவார்டு கொடுக்க கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கீங்க பயணியர், நீங்கள் அவார்டு கொடுத்தா. நான் சொன்னேன், நான் பயணியர் கிடையாதுப்பா, நான் வரல, நான் நேற்று வரைக்கும் அப்லோடு போட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பழசுன்னு நீ ஏன் சொல்கிற அப்படின்னு. நிறைய மரத்தில் ஆயிருக்கு. நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க. ரொம்ப வருஷமாக இல்லைடா, நேற்று வரைக்கும் என் சேனல் போயிட்டு தான் இருக்குது, நான் நிப்பாட்டினவன் தான் பழசு. ஒரு தடவை ஜூரியாக கேட்டாங்க, எதுக்குப்பா இப்போ பேசின கண்டென்ட்டுங்க நாமினி பண்ணு, நான் வேணா வரேன் அப்படின்னு. அப்படி தான் போயிட்டு வந்தேன். ஸ்டேஜ் ஏறிக்கிட்டு இறங்கிட்டேன். அதில் போய் பார்த்தா பிலிப் எங்கேயுமே காணும். பிலிப் சேனலை வந்து காணும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக எல்லோரையும் பகைச்சிக்கிட்டு அவங்க மனசுக்கு போடுறாங்கல்ல, அவங்கள காணும். நான் அதை முதல்ல பார்ப்பேன். அவங்களுக்கான ரெகக்னேஷன் இருக்குன்னா எனக்காக இருக்கும். நான் பிலிப் ஷிம்மிலாம் தனி கேட்டகரியில் வருவோம். என்ன ஈஸியாக கை காட்டிடலாம், அதோ போகிறாம்பார் கெட்டவன் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை பேசுனா. அது வந்து வெளிநாட்டில் ரிவர்ஸு. நாங்கள் தான் அங்கே கோடீஸ்வரங்களாக இருப்போம். வெளிநாட்டில் பியூரிஃபை தாங்க பெரிய ஆள், பழங்களுக்கு அங்கே வேலையே இல்லை, வீட்டுக்கு அமைச்சிடுவான். தான் சொல்லிப்போம், நம்ம தாயா இந்த ஊரில் இப்படி இருக்கோம், அங்கே நம்ம உலகமே வேறு அப்படி இருக்கு. சார் கமலஹாசன் மாதிரி ஃபாரின் போயிடலான்னு சொல்லிடலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருமே அதே தான், ஃபேன்ஸ் இருக்காங்கன்னே அவங்க ஜாலியாக ஷேர் பண்ணுறாங்க, அதுக்காக மட்டும்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயந்தான். இது வரைக்கும் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணாத ஒரே விஷயம் பாட்காஸ்ட்டு தான். 1000, 500, 2000, 3000 பொறுமையாக ஏறும். எனக்கு வந்து பாட்காஸ்ட்டோட எஃபெக்ட் வந்து எப்படி தெரியும், நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி அவங்க கண்டு க்ளோ ஆகும். ஏன்னா சவுண்டாகவே ஆடியோவாக பார்த்துட்டாங்களே. சில பேர் டெம்பிளுக்கு எதுவுமே தெரியாது, வெறும் பாட்காஸ்ட்டாக மட்டும் கேட்டுட்டு நேரில் பார்த்த உடனே ஒருத்தரும் கை கால அவங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா நான் தான் வாங்க சொல்லி தனியாக கூட்டு போய் பேசிகிட்டு இருப்பேன். அவங்களோட பேராவெல்லாம் மெசேஜ் வரும், பேராவா. அவனுக்கு பேச யாருமே இருந்திருக்காது போல். அவனுக்கு ஒரு ஆர்ட், தேங்க்ஸ்ப்பா தொடர்ந்து கேளுங்க, இதுதான் டிஃபால்ட்டாக வச்சுருப்பேன், தேங்க்ஸ்ப்பா தொடர்ந்து கேளுங்க. அப்புறம் அதில் பார்ப்பேன், அவன் ஏதோ ஒன்று வருத்தப்பட்டு ஒன்று சொல்கிறான், அவனே ஒன்றாவது பார்த்துக்கலாம், எதாக இருந்தால் திருப்பி மெசேஜ் பண்ணு, இப்படிலாம் அனுப்புகிறதெல்லாம் உண்டு. இது ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். ஸோ ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம். நீங்கள் வேறு ஒரு ஆடியன்ஸ் கூட இல்லை, எல்லாம் ஒன்று, நம்ம ஓக்கலோலியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பேர் ஒரு கடுப்பு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆரம்பத்தில் இது காமெடி பாட்காஸ்ட் ஆரம்பித்ததுனால கெட்ட வார்த்தையை தூக்கி நான் ஓக்கலோலின்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே இந்த வார்த்தையை ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கண்டென்ட் மாறுது, அதோட ஸ்டைல் மாறுது, ஓக்கலோலிங்கிறது மாறிடுச்சு. ஆனால் எங்கே போனாலும் இந்த பேரை மட்டும் மாற்றுங்களேன் அப்படின்லாம் கேட்டாங்க. முக்கியமான இடத்துல உங்களுக்கு எல்லாமே செய்கிறோம், இல்லைங்க நல்லா இருக்காதுங்க, இது இப்படியே இருக்கட்டும் விடுங்க அப்படின்ட்டு. ஜனங்களுக்கு வெளிப்பூச்சி தான் முக்கியம், மேக்கப் உள்ளே என்ன இருக்குங்களாம் கவலையே இல்லை. 3 வருஷம் ஓடினதே தெரில. லாக்டவுனில் ஆரம்பிச்சு, லாக்டவுனில் என் தெரப்பியே நீங்கள் தான். லாக்டவுனில் எனக்கு நடந்ததெல்லாம் வேறு, அது எதுவுமே இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணாமலே இருக்கேன். அது ஒரு நாள் பேசுவோம். அது நீங்கள் மட்டும்தான். அப்படி பார்த்துட்டு இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி 3 வருஷம் ஓடிடுச்சு. கடகடன் 75 பாட்காஸ்ட் பேசிட்டானே. ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. இப்போ வேஸ்ட்டாக நிம்மதியாக போய் தூங்குவேன், அந்த ஒரு ரிலாக்ஸ் தான் எனக்கு இருக்குது. அவ்வளோதான் வாழ்க்கை. 41 நிமிஷம் 4 செகண்டு கொஞ்சம் எடிட் பிளாங்க அங்கே பண்ணுவேன். என்ன
40 நிமிஷத்துக்கு மேலே மூச்சு போட முடியல சொல்லிடுறேன். எனக்கு யாராவது கெஸ்ட்டோ ஃப்ரெண்டோ உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டலாம். தனியானா அவ்வளோதான், மூளை வேலை செய்யுது கிளாக் மாதிரி. 40 மினிட்ஸ்க்கு. நன்றி. தொடர்ந்து கேளுங்க. ஒரு வருஷமும் நான் பேசத்தான் போகிறேன். ஒரு இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப பிளேடு போட வரும்ல தோணுச்சு பேசினேன். நீங்கள் எப்போவுமே என் கூட இருங்க, நான் உங்கள் கூட இருக்கேன். ஒன்றா பயணிப்போம், தியானிப்போம், அழுவோம், ஹீலாவோம், தூங்குவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் வோக்கல் ஒலி. ஜிபே நம்பர் கொடுத்துறேன், ஒழுங்காக காசு கட்டுங்க. விஜய் வரதராஜ் வோக்கல் ஒலி. வோக்கல் ஒலி. வோக்கல் ஒலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் வோக்கல் ஒலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकील का पॉडकास्ट ये कहना है।